என்னடா காதல் நோயின்னு திருவள்ளுவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பஸ்லயே திருக்குறளை அழிச்சிட்டு காப்பர்ட்டி, குடும்ப கட்டுப்பாடு போன்ற விளம்பரத்தை எழுதி வச்சிடறானுங்க. அதை படிக்கிறவன் அதே மூடோட வீட்டுக்கு போறான். ஏடா கூடமா ஆயிருது. ஏற முடியாத அளவுக்கு பஸ்ல எக்கச்சக்க கூட்டம். என்னடா விஷயம்? எங்கடா வந்த? ஏன் நான் வந்தது உனக்கு தொந்தரவா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வரேன். டேய், நம்ம ஊருக்கு புதுசா இப்ப ஒரு சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. நல்ல நல்ல வேஷங்கள்லாம் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையே டாப்புக்கு மாத்தி காட்டுறேன்னு இருக்காரு. அவருக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப அவர் வாழ்க்கை மாறி இதே ஹாஸ்பிட்டல்ல டாப்ல அட்மிட் ஆயிருக்காரு. என்னடாச்சு? என்ன விஷயம்? அதை ஏன்டா கேக்குற? புதுமுகம் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரத்தை கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு நூத்துக்கணக்கான பேர் அவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. எல்லாத்திட்டையும் நீதான் ஹீரோன்னு பணத்தை வாங்கியிருக்காரு. பணம் கொடுத்தவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி போனா போகுது அப்படின்ட்டு கண் துடைப்புக்காக ஷூட்டிங் நடத்தியிருக்காரு. கேமரா வேற பிலிமே இல்லாம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோவா நடிக்க வந்தவங்க எல்லாம் வில்லனா மாறி அங்கங்க பாஞ்சி கட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கத்துல கட்டு போட்டு கட்டுக்களோட படுத்திருக்காரு டாப் ஃப்ளோர்ல. இந்தாடா வர்ற வழியில அம்மன் கோயில்ல சூலாயத்துல குத்தி இருந்தது, ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடு. ஏதோ நாங்க சாப்பிடுறதுக்கு நீ இங்க வந்து செட் ஆயிட்ட. ஒண்ணும் இல்ல, ஹார்லிக்ஸா? ஐ விட்டமின் தெம்பா இருக்கும். ஐயா பழம். ஐ இங்க பாரு, இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆயிராத. இன்னும் 10-15 நாளைக்கு எங்க வயிற்று பழப்பு ஓடணும். இங்கே இருந்து மெதுவா வா. என்ன வரட்டுமா? அதை நீ எடுத்துக்கூட. வாடா வா, உன் கும்பலுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். சார் எப்ப சார் வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன்டா. இதை பாத்தியா? மத்தியான சாப்பாடு, 4 மணிக்கு டீ, ராத்திரிக்கு டிஃபன். இது தண்ணி. அந்த தண்ணி இல்லடா, குடிக்கிற தண்ணி. படுக்கிறதுக்கு படுக்க. பாவி வந்துட்டானே. சார், நீங்க காமதேனு மாதிரி உங்ககிட்ட இருந்து பால் ஒண்ணுதான் கறக்க முடியாது. எங்க பசி எரிஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்களே, நாங்க உங்களுக்கு என்ன சார் கொடுக்க போறோம்? என்னோட 6 மாசத்து வாடகை பாக்கி ஒழுங்கா கொடுத்துருங்க. காலையில வந்தா இருக்கிறது இல்ல, ராத்திரி வந்தா பார்க்க முடியல. அதான் ஒரு முடிவா சாப்பாடு படுக்கையோட இங்க வந்து நான் தங்கிட்டேன். இது வந்து 3 நாளானாலும் வாடகை பாக்கிய வசூல் பண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். இது சத்தியம், உறுதி, சொல்லிட்டேன். என்னடா இது கோர்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு? ராவ் சார் கொஞ்சம் பொறுத்துங்க, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துறேன். இது வரைக்கும் பொறுத்தது போறோம். ஒழுங்கா என் வாடகை பாக்கிய கொடுத்துருங்க. இல்ல என்றால் பொங்கி எழுவீரோ? நீர் என்ன எங்கள் வீட்டு சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடித்தாயா? இல்லை என்றால் எங்கள் வீட்டு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தாயா? இரவில் எங்களோடு கொஞ்சி விளையாடும் கொசுக்களுக்கு ரத்த தானம் கொடுத்தாயா? நீ என்ன மாமானா மச்சானா? யாரிடம் கேட்கிறாய் வாடகை? எதற்கு கேட்கிறாய் வாடகை? அடே யார பாத்திர டேங்கற? புடிடா, நல்லா புடிடா. சார் சார், அவன் சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டாலே, அதனால தான் அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கொட்டிட்டான். பூ சினிமாக்கார பசங்க, உங்களுக்கு வீடு கொடுத்ததே தப்புடா. துப்பி விட்டாயே துன்மார்க்கா. ஹவுஸ் போனா நன்றாக என்னை பார். முடியாதுடா. முடியாதுன்னீங்கன்னா எப்படி சார்? சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் பம்பர் ஸ்டாரா வந்துருவேன். அப்புறம் இந்த காலனியவே விலைக்கு வாங்கிடுவேன். பம்பர் ஸ்டார் ஒருவேளை வந்தாலும் வந்துருவானோ? அதுக்கப்புறம் உங்க டைமே மாறிடும் சார். என் மாச்சி இதை வித்தே வாடகை கொடுக்கலாம் பாக்குறியா? டேய் சும்மா இருடா. யார பாத்திரா சும்மா இருறாங்கற? அவன் என்ன சொன்னான் சார்? சரி ராவ் சார் ப்ளீஸ், இன்னும் 1 மாசம் பொறுத்துங்க, உங்க வாடகை நான் சேர்த்தே கொடுத்துறேன். தம்பி, உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மாசம் நான் மேல் போட்டு போட்டுட்டேன். அடுத்த மாசம் பூட்டே போட மாட்டேன். கதவை திறந்தே வச்சிருவீங்களா? இல்ல, சீலே வச்சிருவேன். வாமா சார். தந்தி யாருப்பா? மாசலாமணிங்கிற என் பேருக்கா? மெட்ராஸ்ல இருந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக யாராவது டைரக்டர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. ஐயோ தம்பி, உங்க வீட்டுல யாராவது சீரியஸா? போயா, பாட்டி செத்தாலும் சொத்தெல்லாம் எனக்கு தான். யாருக்கு? இங்க பிரபு யாரு? நான் தான். கொடுங்க. அவருக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான். அவருக்கு வந்திருக்கு, அலையாதரா. போயா, அவசரம் பிடிச்ச மாதிரி துண்டை கீழே போடும் முதல்ல. சார் சார், சந்தி வந்தாலும் சொல்லிடுறீங்க, மணி ஆர்டர் வந்தாலும் சொல்லிடுறீங்க. என்னையா? ஒரு 5 ரூபா கொடுங்க. வெக்கத்தை விட்டு உன்ட்ட கேட்கிறேன், ஒரு 3 ரூபா இருந்தா கொடு. அடுத்த தடவை மணி ஆர்டர் வரும்போது 8 சேர்த்து கொடுத்துறேன். பணம்னு கேட்ட உடனே பறந்துட்டான். அங்கிள் சீரியஸ், ஸ்டார்ட் இமிடியட்லி. டேய், உங்க மாமா சீரியஸா இருக்காராம். அதுவும் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. சாகர நேரத்துல பாய்ச்சி தந்துடா போல இருக்கு. செஞ்சதெல்லாம் மறந்துட்டாரு. கிழிச்சு போடுறாத. தம்பி, 1000 தான் இருந்தாலும்
தாய் மாமன் சீரியஸ்ன்னு தந்தி வந்திருப்பாரு. எனக்கு மனசே கேட்கல. நீ போய் பார்க்கறதா நல்லது. போப்பா. ஆமாண்டா, கடைசி நேரத்துல உங்க மாமா போய் பார்த்தா பணம் கொடுப்பாருடா, நமக்கு 4 விஷயத்துக்கு பிரயோஜனப்படும். ஆமாங்க, அதான் நல்லது. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. நீங்க மனுஷனா நடந்துக்கங்க. உடனே புறப்படுங்க. புறப்படணும், புறப்படலாம். ஆனா புறப்படுறதுங்கிறது புறப்பட்டும் புறப்படலாம், ஆனா புறப்படாமலும் புறப்படலாம். பேங்க்கு இன்னைக்கு லீவ் விட்டானுங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரில. அது புறப்படலாம், அது பேங்க்ல புறப்பட்டு, அதான் ப்ராப்ளமே. Hello, mother. Hello, father. All are welcome. Vegetables, English vegetables. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா இங்கிலீஷ்ல வியாபாரம் பண்ற? இது தமிழ்நாடு. தமிழ்ல வியாபாரம் பண்ண என்ன? சார், நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன். வேலை தான் கிடைச்ச பாடு இல்ல. அதனால தான் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். கவலையே படாத. பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துல திட்டம் போட்டிருக்காங்க. நான் வரட்டுமா? சார், கோசு. கையை வச்சேன், கோசு வந்துருச்சு. வர்றேன். அரசாங்க திட்டம் போடுறதுக்குள்ள எங்க ஆயுசே முடிஞ்சிடும். பொண்டாட்டி புருஷன்னா இப்படித்தான் நடந்துக்கணும்னு தெருவே பேசிக்கிட்டாங்க. இப்ப தெருவே நாடுற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல சில பொம்பளைகளை நம்பவே முடியாது. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆள் மேல. ஒருவேளை அந்த விஷயத்துல எஸ்கப்ஸா இருப்பானோ? உன் பொண்டாட்டியே சரியில்லை, அதை கவனிய. இவன் குடும்பமே சரியில்லை, இதுல அடுத்த குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். நல்ல புலி புலியா. இங்க மட்டும் என்ன ஆளுதான்?